இந்த தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான மருத்துவர்கள், புற்றுநோயை வைத்தியம் பண்ணுற மருத்துவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் சர்ஜன்ஸு, கொஞ்சம் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், பட் மெயினாக மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். ஏன்னா சாதாரணமாக இப்போ இருக்கிற புற்றுநோயை வந்து சர்ஜரி மூலமாகவும் ரேடியேஷன் மூலமாகவும் 100க்கு ஒரு 25 பேரை தான் குணப்படுத்த முடியும். அதுக்கு மேலே குணப்படுத்தணும்னா சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம். அதாவது ரத்தத்து மூலமாகவோ அல்லது வாய் வழியாகவோ மருந்துகளை செலுத்தணும். அப்படி பண்ணித்தான் இப்போ 70-80 பேரை நம்ம குணப்படுத்துகிறோம். ஆக இந்த மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் வந்து இப்போ ஒரு 50 வருஷமாக பெரிய அளவில் டெவலப் ஆகிருக்கு. டே டு டே புதுசாக மருந்துகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பொதுவாகவே டாக்டர்கள் வந்து அவங்களுடைய மருத்துவ அறிவை அவங்க அப்பப்போ புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். பழைய வைத்தியத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் புற்றுநோய் வைத்தியத்தில் இன்னும் அதிகமாக அதை பண்ணணும். பழைய வைத்தியத்தை மறந்து புது வைத்தியத்தை அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை பண்ணணும். நிறைய வைத்திய வசதிகள் வந்துருச்சு. வெறும் கீமோதெரப்பி மட்டும் இல்லாமல் டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லி அந்த புற்றுநோய் திசுக்களை மட்டும் கொள்கிற மாதிரி உள்ள மருந்துகள், அதுபோக நம்முடைய எதிர்ப்பு சக்தியே பூஸ்ட் பண்ணி இம்யூனோதெரப்பின்னு சொல்கிறோம். புற்றுநோயை அழிக்கிறதுக்கான புது மருத்துவ வசதிகள்லாம் வந்திருக்கு. இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு தான் இப்போ இந்த 1.5 நாள் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு புற்றுநோய் மருத்துவர்களுமே வர்றாங்க. இன்னும் ஈவினிங்கெல்லாம் இன்னும் வருவாங்க. இதனால் பொதுவாக இது பரவலாக தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு ஒரு லேட்டஸ்ட்டு மருத்துவ அறிவு அவங்களுக்கு போகும். அதனால் மக்களுக்கு நல்ல பயன் ஏற்படும். பொதுவாக ஸ்டேஜ் 1, 2, 3 ஈஸியாக குணப்படுத்தலாம். ஸ்டேஜ் 4 வந்து சில வியாதிக்கு, உதாரணமாக லிம்போமா, லிக்கீமியா, அப்புறம் டெஸ்டிகுலர் டியூமர், அந்த மாதிரி சில வியாதிகள் தான். அது 100க்கு 10% தான் ஸ்டேஜ் 4ஆக இருக்கிறத குணப்படுத்த முடியும். மற்றபடி பெரும்பாலான வியாதிகளை ஸ்டேஜ் 3க்குள்ளே இருந்தால் தான் நம்ம குணப்படுத்துகிற மாதிரி வரும். எந்த உறுப்பை வந்து இந்த புற்றுநோய் வந்து பாதிக்கும்? நோய் வந்து இப்போ பவதாட்டிலே கூட இறந்தாங்க. ஆமாம், இல்லை, புற்றுநோய் உடம்பை எந்த உறுப்பை வேணாலும் பாதிக்கலாம். பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை புற்றுநோயும் அதிகமாக அவங்கள பாதிக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் தொண்டை வாய் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், புராஸ்டேட் புற்றுநோய், இதெல்லாம் அதிக அளவில் மக்களை பாதிக்கும். இம்யூனோதெரப்பிங்கிறது இப்போ ஒரு 5-6 வருஷமாக வந்த புது கான்செப்டு. நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கு. லிம்போசைட்ஸ்ன்னு சொல்கிறது, டி லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ், அதுதான் நம்மளை கிருமிகள்டேருந்து காப்பாற்றுது. மற்ற கேன்சர் வராமையும் தடுக்கிறது அதுதான். ஆனால் நம்முடைய பழக்க வழக்கத்தினால இப்போ நம்ம நிறைய ஆண்கள் வந்து புகையிலை பிடிக்கிறாங்க, மது அருந்துறாங்க. அதனால் அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படுது. அவங்களுக்கு அதனால் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டாகுது. ஆக இந்த இது வந்து நம்முடைய எதிர்ப்பு சக்தியை பாதிக்குது. அந்த புற்றுநோய் அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து பழையபடி ஆக்டிவேட் பண்ணி புற்றுநோயை கொல்றதுக்கு தான் இந்த இம்யூனோதெரப்பி. அந்த டி செல்ஸை வந்து பிளாக் ஆகியிருந்த டி செல்ஸை அன்பிளாக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி புற்றுநோய் செல்களை அழிக்கிறது தான் இந்த இம்யூனோதெரப்பி. இது பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு. ரொம்ப முற்றின நிலையில் இருக்கிறவங்க கூட இந்த வைத்தியத்தினால குணமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இப்போ கல்லீரல் புற்றுநோய் பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதுக்கு முக்கியமான வைத்தியம் ஆரம்ப நிலையில் இருந்தால் அறுவை சிகிச்சை மூலமாக பண்ணலாம். அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா இந்த இம்யூனோதெரப்பி கொடுத்து அதை சுருங்க வச்சு அறுவை சிகிச்சை பண்ணி குணப்படுத்தலாம். ரொம்ப முத்தி போனால் தான் கஷ்டம். அப் டு ஸ்டேஜ் 3 வரைக்கும் இதை குணப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ வந்திருக்கு.